எல்லாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே துதிக்கிறோம். ஏசுநாதா தோத்தருவம் ஆவியானவரே. ஏசப்பா ஏசப்பா ஏசுநாதா தோத்தரம் 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 தோத்தரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாண்டவரே துதிக்கிறோம். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமி அறிந்தீரேன். உயிர் தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவ பூமியில் அறிந்தீர். உயிர்வுள்ள தெய்வமே நீ. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தை மாணவரே. மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தை மாணவரே. மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம். நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினோம். நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே. உந்த நாமத்தை போற்றிடுவே. உயரடைக்கலத்தில் என்னை நாமத்தை போற்றிடுவே. உம்மையல்லாது பூமி யாரையும் நம்பி. உயிர்வுள்ள தெய்வமே நீ. உம்மையல்லாது பூமி யாரையும் நம்பி. உயிர்வுள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே. இயேசுவே எந்த நாருயிரே. உயர்ந்தீரே உம்மை நினைத்திடவே. எந்தன் வாலிபனா களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே. எந்தன் வாலிபனா இந்த மாய உலக வெறுத்திட அளித்தீர். பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகம் வெறுத்திட அளித்தீர். பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே.
எந்த நாருயிரே நிலையமோ பெரும் பேர்பகளோ பண ஆசையும் வீணல்லவோ நிலையமோ பெரும் பேர்பகளோ பண ஆசையும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வம் ஏனருமேசு பொதுமெனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே ஏனருமேசுதான் பொதுமெனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே அல்லாண்டவரே சோதரம் சோதரம் பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம் पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான इस आशीर्वाद पाए महिमा இந்த भरे மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் इस शाम के समय के लिए स्तुति இந்த हो மாலை வேளையிலே इस शाम के समय पर பாதப்படியிலே கடந்து வந்து आपके चरणों तले आकर கிறிஸ்து நாமத்தை மெய்ப்படுத்தும்படியாய் आपकी स्तुति नाम की महिमा करने के लिए பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் आपने किए उपकार भरे कृपा के लिए स्तुति हो ஆண்டவரே இந்த வேத பாட கூட்டத்தை ஆசீர்வதிப்பீராக हे प्रभु इस बाइबल स्टडी को आप आशीर्वाद करके ஆண்டவரே दीजिए நாங்கள் இதனால வேதத்தை ஆராய்ந்து பார்த்து हे प्रभु इसके द्वारा हम शास्त्र को जांच कर வருகிற देखकर நன்மைகளை பெற்றுக்கொள்ள आने वाली भलाई को प्राप्त करने के கர்த்தர் लिए அனுக்கிரகம் பண்ணுவீராக परमेश्वर अब अनुग्रह कीजिए முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் और पूरी रीति से आपके हाथ में सौंपते हैं ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் और लोगों को तैयार कीजिए ஜனங்களை தகுதிப்படுத்தும் और लोगों को योग्य कीजिए முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் और पूरी रीति से नम्रता से सौंपते இயேசுவின் हैं நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதாவே प्रार्थना करते अच्छे पिता ஆமென் லரங்கத்தரை சோதரிப்போ खुशी के गीत की किताब पर गीत नंबर है 51 यीशु राजा की स्तुति हो यीशु राजा की स्तुति हो सर्वदा संग वो रहता मेरे स्तुति हो उसकी सदा यीशु राजा की स्तुति हो सर्वदा संग वो रहता मेरे स्तुति हो उसकी सदा प्रभु है तेरे काम ने नित्य लगाता हूँ ध्यान प्रभु है तेरे काम ने नित्य लगाता हूँ ध्यान संपूर्ण मन से तेरा ही नाम संपूर्ण मन से तेरा ही नाम गाता रहूँगा सदा गाता रहूँगा सदा यीशु राजा की स्तुति हो सर्वदा संग वो रहता मेरे स्तुति हो उसकी सदा त्यागा हुआ था खोया था मैं तो लगाया तूने त्यागा हुआ था खोया था मैं गले लगाया तूने बचाओ प्रभु पुकार उठा
सदा सारे पापों को क्षमा किया, रोगों को चंगा किया, सारे पापों को क्षमा किया, रोगों को चंगा किया। दलदल के खीसे से खींचा मुझे, दलदल के जीवन से खींचा मुझे, मुझे बचा लिया, आहा मुझे बचा लिया। यीशु राजा की स्तुति हो सर्वदा, संग वो रहता मेरे, स्तुति हो उसकी सदा। अब मैं जीऊंगा तेरे लिए, तेरी ही महिमा लिए। अब से मैं जीऊंगा तेरे लिए, महिमा के लिए, तेरी ही प्रेम को करके बयां, तेरी ही प्रेम को करके बयां, गाता रहूंगा सदा, आहा गाता रहूंगा सदा। यीशु राजा की स्तुति हो सर्वदा, संग वो रहता मेरे, स्तुति हो उसकी सदा। यीशु राजा की स्तुति हो सर्वदा, संग वो रहता मेरे, स्तुति हो उसकी सदा। சோதரம் சோதரம் ஜெபத்தோட ஜெயகீதங்கள் 90வது பாடல் மகிமை நம்பிக்கையே. மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையே நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்,
எல்லாரும் ஜெபம். सभी प्रार्थना करेंगे. धन्यवाद. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசுநாதா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐஷலா ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபைகளுக்கா தோத்திரம், மிருகத்துக்கா தோத்திரம், தயவுக்கா தோத்திரம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐஷலா தோத்திரம் 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 தோத்திரம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஐஷலா மீனானாம துரரப பௌரிகம உரரப ஷகனிகம மீனானாம துரரப. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே. ஏ ஜபா 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 ஏ ஜபா. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஐஷலா நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஏசப்பா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கிருபை நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஐஷலா ஸ்தோத்திரம். ஏசு ராஜாவே, இந்த மகிமையான வேளையில் நம்முடைய கிருபை இறங்கட்டையா. ஐஷலா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஏசுநாதா, உம்முடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதமமந்து கணு சேர்ந்து, பாதமமந்து கணு சேர்ந்து, கதறி அழுதிடுவே நான், கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். எந்த நாளும் எந்த நாளும் ஆனந்தமே. பாதமமந்து கணு சேர்ந்து, பாதமமந்து கணு சேர்ந்து, கதறி அழுதிடுவே நான், கதறி அழுதிடுவே. இயேசு பாதம், இயேசு பாதம் என ஆனந்தமே. எந்த நாளோ ஆனந்தமே. இரவும் பகலோ வேத வசனம், இரவும் பகலோ வேத வசனம். தியானம் செய்திடுவே நான், தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் போதும், இயேசு பாதம் எனக்கு போதும்.
ஆனந்தமே என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இது எனக்கு, நல்ல பங்கு இது. இயேசு பாதம், இயேசு பாதம் எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. ஆண்டவரே சோதரம் அல்ல தகப்பனே மத்துதிக்கிறோ ஐஷலா அல்லாண்டவரே சோதரம் ஐஷலா. நம்முடைய கிருபைகளுக்கா தோத்துறோம், இரக்கத்துக்கா தோத்துறோம். அல்லாண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். ஒரு சுருக்கமாக ஜீபிங்க. ஆமென். உட்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. ஆண்டவராக தேவன் தாமே प्रभु परमेश्वर ही இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் इस आशीर्वाद पाए हुए अच्छे दिनों में भी கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीर्वाद करे. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सोदरम 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 சோதரம். ஹல்லேலூயா, हालेलुया. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. இந்த நாளிலும் इस दिनों में भी அவரை நோக்கி பார்க்கும்படியாக उसकी ओर देखने के लिए தேவன் செய்த மேலான கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर ने दिए बड़ी कृपा के लिए उसके धन्यवाद की स्तुति करता தொடர்ந்து இந்த நாளிலே हूं. और लगातार इस दिनों में ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது प्रभु यीशु मसीह जब आएंगे அவருக்கு முன்பாக उनके सामने நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் हमारी आत्मा प्राण शरीर முழுவதும் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். और सब कुछ निर्दोषी दिखाई देना है. அப்போ ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். तो प्रभु यीशु मसीह आने वाले हैं அவர் வருகிற பொழுது और वो जब आएंगे நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் हमारी आत्मा प्राण शरीर எப்பொழுதுமே குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். हमेशा वो निर्दोषी रहना है. அப்போ இந்த ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். तो इस आत्मा के बारे में ध्यान कर आ இந்த रहे हैं. ஆவி குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். ये आत्मा निर्दोषी रहना है. 11 பகுதிகளை கவனித்திருக்கிறோம். तो बीत के 11 भाग में हम ध्यान कर आए இந்த हैं. நாளிலே तो इस दिनों में 12வது பகுதியை குறித்து பார்ப்போமானால் जो 12वें भाग में हम देखेंगे तो மத்தேயு சுவிசேஷ புத்தகம் मत्ती के सुसमाचार की किताब 3ஆம் அதிகாரம் उसका 3रा अध्याय 16வது வசனத்தை வாசிக்கிற போது उसका जब हम 16 वचन हम पढ़ते समय இயேசு ஞானஸ்நானம் பெற்று और ஜலத்தினின்று கரையேறினவுடனே और यीशु जब बपतिस्मा लेकर तुरंत पानी में से இதோ ऊपर आया வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. उसके लिए आकाश खुल गया தேவ ஆவி और परमेश्वर के आत्मा புறாவை போல இறங்கி कबूतर के समान उतर कर தம் மேல் வருகிறதை கண்டார். वो अपने ऊपर आते हुए देखा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இயேசுவானவர் तो यीशु मसीह அவர் ஞானஸ்நானம் பெற்று वो बपतिस्मा लेकर கரையேறின உடனே वो जब किनारे में आते ही பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा जी அவர் மேல் புறாவை போல இறங்கினார். और उनके ऊपर एक कबूतर के समान उतर गए. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது
तो जब यीशु मसीह आएंगे நம்முடைய ஆவி குற்றமற்றதா இருக்க வேண்டும். हमारी आत्मा वो निर्दोषी रहना है. அப்ப இயேசுவானவர் तो यीशु मसीह जो है பரிசுத்த ஆவியினாலே वो पवित्र आत्मा से நிரப்பினவராய் காணப்பட்டார். वो भरे हुए समान दिखाई दिए. அப்ப என்னுடைய ஆவி तो मेरी आत्मा பரிசுத்த ஆவியினாலே पवित्र आत्मा के द्वारा நிரம்பினதாய் காணப்பட வேண்டும். वो भरा हुआ समान दिखाई देना है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்முடைய ஆவி तो हमारी आत्मा பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினதா இருக்க வேண்டும். पवित्र आत्मा से भरे हुए रहना है. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கவில்லை என்றால் यदि पवित्र आत्मा से भरे नहीं होगा तो ஆண்டவர் வருகிற போது परमेश्वर जब आएंगे நாம் சோதரம் குற்றமுள்ளவர்களாய் காணப்படுவோம். हम दोषी ठहराए जाएंगे. அப்போ நிறைவா இருக்கணும். हाँ, परिपूर्णता से होना चाहिए. வேதத்திலே பார்க்கிற பொழுதோ शास्त्र में हम देखते समय 5 புத்தி உள்ள ஸ்திரீகள், जो 5 बुद्धिमान स्त्री 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள் और जो 5 निर्बुद्धि स्त्री மணவாளனை சந்திக்க போகிறார்கள். जो दुल्हे को मुलाकात करने जाते हैं. புத்தி உள்ளவர்கள் जो बुद्धिमान थी எண்ணெயா இருக்கிற பரிசுத்தாவி நிரம்பி இருக்கிறார்கள். जो तेल कहा गया उस पवित्र आत्मा से भरे हुए हैं. புத்தி இல்லாதவர்கள் और जो निर्बुद्धि है சோது எண்ணெயா இருக்கிற பரிசுத்த நிரம்பி இருக்கவில்லை. और तेल कहलाने उस पवित्र आत्मा से भरे हुए नहीं है. சண்டே போறோம் பாத்துக்கலாம். हाँ, संडे जाएंगे तो देख लेंगे. சனிக்கிழமை போறோம் பாத்துக்கலாம். शनिवार को जाएंगे तो देख लेंगे. கொஞ்சம் இருக்குல்ல, हाँ, थोड़ा सा है ना, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். हाँ, उसमें एडजस्ट कर लेंगे. இப்படி அகம் போனார்கள். ऐसा वे गए थे. கடைசியில अंतिम में அந்த ஆவியானவர் वो आत्मा जी அவரை விட்டு கொஞ்சமா விலக ஆரம்பிச்சார். उनसे थोड़ा थोड़ा कर कर हटने लगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசியில अंतिम में அவ சோது எங்க கூட்டம் நடக்கும் பாக்குறா, कहाँ पर मंडली होता है करके देखता எங்க है ஜெபம் நடக்கும் பாக்குறா. और कहाँ पर प्रार्थना होता है करके देखता है. ஜெபத்து போய் ஆவி நிரம்பிட்டு வரதுக்குள்ள हाँ, प्रार्थना में जाकर आत्मा में भर के आने तक ஆவியான சோது மணவாளன் வந்துட்டாரு. दूल्हा आ गया நிரம்பின எல்லாம் போயிட்டா. और जो भरे हुए थे वो सब चले गए. இவங்க வர லேட் ஆயிட்டு. ये आने में देरी हो गया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ நிரம்பி இருக்கணும். जो भरे हुए रहना है. அந்த பரிசுத்தால் எப்போது என் ஆவி நிரம்பி இருக்க तो வேண்டும். पवित्र आत्मा के द्वारा हमारी आत्मा निरंतर भरे हुए रहना है. அப்ப சவுலை பார்க்கலாம். साउल को देख सकते हैं. பரிசுத்தால் நிரம்பாதபடியினால वो पवित्र आत्मा से भरे हुए नहीं था, इसलिए அசுத்தாய் வந்து விட்டது. उसके अंदर अशुद्धता की आत्मा आ गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அசுத்த பேதுரை பார்க்கலாம். पवित्र पतरस को देख सकते हैं. அசுத்தால் நிரம்பி இருந்தபடியினால वो पवित्र आत्मा से भरा हुआ था, इसीलिए அவன கண்டவன வியாதி எல்லாம் மாறுது. उसको देखते ही सब बीमारी बदल रहा है. பேய்கள்லாம் ஓடுகிறது. सारे शैतान भाग रहा है நோயெல்லாம் சுகமாக்குறது. और सारे रोग चंगाई हो रहा है. தானியேல் பரிசுத்தால் நிரம்பி இருக்கிறான். और दानियल पवित्र आत्मा में भरा हुआ है ஆவி நிரம்பி ஜெபம் பண்ணுகிறான். और वो आत्मा में भरकर प्रार्थना करता தரிசனத்தை காண்கிறான். है और वो दर्शन को देखता है எல்லா சைத்தனைகளை முறியடிக்கிறான். और सारे बुरी योजना को वो चूर करता है. யோசேப்பை பாருங்க, और यूसुफ को देखिए, ஆவியினால் நிரம்பி இருக்கிறான். वो आत्मा में भरा हुआ था. எத்தனை சோதனைகள், और कितने समस्या எத்தனை நெருக்கங்கள், और कितने दबाव पर எத்தனை விதமான இன்னல்கள் और வந்தாலும் कई प्रकार की सकेती आए तो भी ஆவியினால மேற்கொள்கிறான் பாருங்க. वो आत्मा के द्वारा उससे प्रबल करता है. அப்ப இந்த நாளிலே तो इस दिनों में நாம் हम என் ஆவி मेरी आत्मा பரிசுத்த ஆவியினால पवित्र आत्मा के द्वारा எப்போதும் நிரப்பப்பட்டதா இருக்கணும். निरंतर वो भरे हुए समान रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அதான் वही லூக்காவுல சொல்லுகிறார். लूका में कहते हैं, லூக்காவின் புஸ்தகம் लूका की किताब 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय 13வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 13 वचन हम पढ़ते समय, பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, हाँ, पवित्र आत्मा को देना அவரை अधिक நோக்கி निश्चय है. வேண்டுகிற போது, उसकी और जब मांगते समय, அவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, उसकी और जब प्रार्थना करते समय தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாருக்கும் और अपनी और मांगने वाले सभी को பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. पवित्र आत्मा देना अधिक निश्चय है ना. பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்கிறவர், तो पवित्र आत्मा को परमेश्वर देता है பரிசுத்த ஆவியினால கர்த்தர் நிரப்புகிறவர். और पवित्र आत्मा से प्रभु हमें भरता है. யோவான் 3:34 வாசிக்கும் போதோ वही யோனா की 3:37 में पढ़ते समय ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर தமது ஆவியானவரை अपने आत्मा को அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணுகிறவர், हाँ बहुताइयों से उनसे अभिषेक करता है அளவில்லாமல் நிரப்புகிறவர். और बहुताइयों से इन्हें भरता है. அப்ப இந்த நாட்களிலே तो इस दिनों में அப்ப இயேசு வருகிற போது तो यीशु जब आएंगे, என் ஆவி मेरी आत्मा பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கணும். पवित्र आत्मा के द्वारा भरे हुए रहना है வேற எதில் நிரம்பி இருக்க கூடாது. और किसी में भरे हुए नहीं रहना है. அசுத்த ஆவி
அசுத்த ஆவி, अशुद्ध आत्मा உலகத்தின் ஆவி, और इस संसार की आत्मा, இப்படிப்பட்ட ஆவியினால इस प्रकार की आत्मा से நிரம்பி இருக்க கூடாது. हम भरे नहीं रहना है। அசுத்த ஆவியினால पवित्र आत्मा के द्वारा என்னுடைய ஆவி நிரம்பி இருக்கணும். हमारी आत्मा भरे हुए रहना है। நிரம்பி இருக்கும் போதோ जब भरे हुए रहेगा இயேசு तो வருகிற போது यीशु जब आएंगे, வெட்கப்படாம हाँ, ना लज्जित होते हुए அவரோடு கூட பறந்து போவோம், उसके साथ उड़ के जा सकता है, அவரோடு கூட பறந்து ஓடுவோம். उसके साथ उड़कर दौड़ेंगे हम। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அந்த நாளிலே तो इस दिनों में நாம் ஆராய்ந்து பார்த்து हम जांच कर देखकर இயேசு வருகிற போது यीशु जब आएंगे, என் ஆவி குற்றமற்றதா இருக்கணும், मेरी आत्मा निर्दोषी रहना है, அதுக்கு என் ஆவியினால उसके लिए मेरी आत्मा அசுத்த में ஆவி நிரம்பி இருக்கணும். पवित्र आत्मा से भरे हुए रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இரண்டாவது பார்ப்போமானா और दूसरा हम देखते समय கலாத்தியர் புஸ்தகம், गलातियों की किताब, சோத்திரம், கலாத்தியர் புஸ்தகம் गलातियों की किताब 5ஆம் அதிகாரம் उसका 5वां अध्याय 22 இருந்து வாசிக்கிற பொழுது, हम 22 में से पढ़ते समय சோத்திர கலாத்தியர் गलातियों की किताब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 22 இருந்து வாசிப்போமானா 22 से हम पढ़ते समय ஆவியின் கனியோ जो आत्मा का फल அன்பு, சந்தோஷம், प्रेम और आनंद சமாதானம், और शांति நீடிய பொறுமை, और धीरज தயவு, और कृपा நற்குணம், और भलाई விசுவாசம், और विश्वास, சாந்தம், नम्रता இச்சையடக்கம், और संयम, இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லையே. ऐसे ऐसे कामों के विरोध कोई भी व्यवस्था नहीं அப்ப है। என்னுடைய ஆவி तो मेरी आत्मा ஆவிக்குரிய கனிகளினாலே நிரம்பி இருக்கணும். जो आत्मिक रीति के फलों से भरे हुए रहना है। கனிகள். फल, என் ஆவி, मेरी आत्मा சோத்திரம், ஒரு ஆவியினால் நிரம்பினா போதாது, केवल आत्मा से भरेगा तो काफी नहीं है। என் ஆவி கனிகளினாலே நிரம்பி இருக்கணும். और मेरी आत्मा फलों से भरे हुए रहना है। ஆவிக்குரிய கனிகளினாலே, जो आत्मिक फलों के द्वारा, தேவன் விரும்புகிற கனிகளினாலே, जो परमेश्वर चाहने वाले फलों के द्वारा, தேவன் எதிர்பார்க்கிற கனிகளினாலே, और परमेश्वर अपेक्षा करने वाले फलों के द्वारा, கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். फलों को परमेश्वर अपेक्षा करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்து तो यीशु मसीह ஒரு சமயம் एक समय पर எரிகோக்கு போகிற பாதையிலே वो एरिहो के जाने वाले ஒரு मार्गों में மரத்தை பார்த்தாராம். एक पेड़ को देखे। அந்த மரத்தை பார்த்தபோது उस पेड़ को देखते அது समय ஏதாயிலும் கிடைக்குமா उसमें कुछ ना कुछ मिलेगा क्या, என்று மரத்துக்கிட்ட போனாராம். ऐसा वो पेड़ के पास அங்க गए। போகிற போதோ तब वो जाते समय அதுல ஒண்ணுமே கிடைக்கலையா. हाँ, उसमें कुछ भी नहीं मिला। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அப்போ வந்தபோது तो वो जब आए சோத்திரம், அது ஒண்ணுமே கிடைக்கல. वहां पर कुछ मिला नहीं उन्हें। அப்போ ஆண்டவர் तब परमेश्वर ने அது என்ன செஞ்சாராம், उसे क्या किया, சோத்திரம், இனி ஒருவனும் आज से कोई भी உன்னிடத்துல ஒரு கனி புசிக்காது இருக்க கடவன். तेरे पास कोई फल ना खाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। அப்ப அந்த நேரமே तो उस समय में ही அந்த மரம் அப்படியே பட்டு போயிட்டு. और वो पेड़ वैसे ही सूख गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा அப்ப हो। இயேசுவானவர் तो यीशु मसीह जो है தேடுகிற காரியங்கள், ढूंढने वाले कार्य, இயேசு கிறிஸ்துவானவர் यीशु मसीह जो है விரும்புகிற கனி இருக்கணும். वो चाहने वाले फल होना चाहिए। அதான் 9 வகையான கனி சொல்லப்பட்டிருக்கிறது. वही यहाँ पर 9 प्रकार के फल में कहा गया है। தீர்க்கன் எழுதுகிற போதோ ये नबी लिखते समय சோதரம் புது புது கனிகள், एक नए नए फल, மாதந்தோறும் புது கனிகள், हाँ, प्रत्येक महीने नए फल நாள்தோறும் புது கனிகள், और प्रत्येक दिन नए फल வாரந்தோறும் புது கனிகள், और हर एक सप्ताह नया फल। அப்போ புது புது கனிகளை தந்துகிட்டே இருக்கணும். तो नए नए फल को हम देते रहना है। அப்ப என்னுடைய ஆவி तो मेरी आत्मा கனி உள்ளதா இருக்கிறதா? क्या वो फलदायक है क्या? கனி இல்ல, यदि फल नहीं है வேஸ்ட். वो व्यर्थ है। கனி இல்லாத மரம் हाँ, बिना फल का पेड़ சபிக்கப்பட்டது. वो श्रापित किया गया। கனி இல்லாத மரம் जो बिना फल का पेड़ அக்கினிக்கிரையா வைக்கப்பட்டது. वो आग के लिए रखा गया। கனி இல்லாத மரம் जो बिना फल का पेड़ வெட்டப்படுவதற்கு ஏதுவா இருக்கிறது. वो काटने के तुल्य समान रखा गया। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் इसलिए जो अच्छे फल ना देने वाले पेड़ வெட்டுண்டு அக்கினியில போடப்படுமா. वो काट कर आग में झोंका जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்முடைய வாழ்க்கையில तो हमारे जीवन में நல்ல கனி கொடுக்கணும்.
अच्छे फल देना है, தேவன் விரும்புகிற கனி. परमेश्वर चाहने वाले फल। அப்ப கனி கொடுக்கிறவளா இருக்கிற போது, तो हम जब फलदायक समान रहते இயேசு समय வருகிற போது यीशु जब आएंगे, அவள் குற்றமற்ற எடுத்துக்கொள்ளப்படுவார். हाँ, निर्दोषी के समान वो उठा लिए जाएंगे। அன்பு இருக்குதா? तो प्रेम है क्या? அன்பு என்கிற கனி. प्रेम कहलाने वाला फल, சோதம் சாந்தம் என்கிற கனி. जो शांत कहने वाले फल, சோதம் தயவு என்கிற கனி. और कृपा कहलाने वाले फल, சோதம் பொறுமை என்கிற கனி. और धीरज कहलाने वाले फल, இச்சையடக்கம் என்கிற கனி. संयम कहलाने वाले फल। இப்படிப்பட்ட கனியெல்லாம் இருக்கா? इस प्रकार की फल है क्या? சற்று சிந்தித்து பாருங்க. ऐसा सोच कर देखिए। விசுவாசம் என்கிற கனி. विश्वास कहलाने वाले फल, அப்ப இந்த கனியெல்லாம் வாங்கணும். तो ये सब फल को देखना है। இந்த கனி இல்ல, तो ये फल नहीं है நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में। ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर வருகிற போது वो जब आएंगे, நாம் குற்றம் உள்ளவராக காணப்படும். हम दोषी ठहरा நம்ம जाएंगे। குற்றம் உள்ள இருக்கிற போது हम जब दोषी दिखाई देंगे, நாம் கைவிடப்பட்டு போவோம். हम त्यागे जाएंगे, நாம் ஏமாற்றம் அடைந்து போவோம். हम धोखा खा जाएंगे, நாம் துக்கம் அடைந்து போவோம். हम दुखित हो जाएंगे। ஆகினால इसलिए கனி இருக்குதா? फल है क्या? ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். प्रत्येक दिन देखना है, ஒரு வாரம் பார்க்கணும். हर एक हफ्ता देखना है, ஒவ்வொரு மாசம் பார்க்கணும். हर एक महीना देखना है। அப்ப எனக்குள்ள எப்படிப்பட்ட கனி இருக்கிறது? तो मेरे अंदर किस प्रकार का फल है, எனக்குள்ள எப்படிப்பட்ட கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? मैं किस प्रकार के फलदायक जीवन जी रहा हूँ, சிந்தித்து பார்த்து इसे सोच कर இன்னைக்கு देखकर நாம் என் ஆவி इस दिनों में मेरी आत्मा வருகிற போது वो आते समय சுத்தாவில் நிரம்பி இருக்கணும். पवित्र आत्मा से भरे हुए रहना என் है, ஆவி வருகிற போது और परमेश्वर आते समय கனியினாலே நிரம்பி இருக்கணும். मेरी आत्मा फल से भरा हुआ रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, சோத்த கரங்களை உயர்த்தி हाथों को उठाकर என் ஆவி मेरी आत्मा வருகிற போது आप आते समय சுத்தால் நிரம்பி இருக்கணும் ஐயா. पवित्र आत्मा से भरे हुए என் रहना ஆவி है, நீ வருகிற போது और मेरी आत्मा तेरे आगमन में கனிகளினாலே நிரம்பி இருக்கணும். जो फलों से भरे हुए रहना है, அதுக்காக கிருபைதார். उसके लिए अनुग्रह कीजिए அதுக்காக प्रभु, கிருபைதார். उसके लिए अनुग्रह कीजिए। எல்லாம் சோத்திரம் பண்ணுங்கணும். सब थोड़ी देर में स्तुति करेंगे। நல்லாண்டவரே சோத்திரம், நல்லாண்டவரே சோத்திரம், நல்ல தகப்பனே சோத்திரம், நல்ல தகப்பனே ஏசுநாதா, நல்லாண்டவரே சோத்திரம், பைசலா ஆவியானவரே சோத்திரம், 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 சோத்திரம். தகப்பனே உம்முடைய கிருபை பெரியது. ஆவியானவரே சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் दूसरे राजाओं की गीता 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, 9वां वचन पढ़ते समय அவர்கள் அக்கறை பட்ட பின்பு वो लोग किनारे में जाते ही எலியா எலிசாவை நோக்கி, और एलिया एलिसा को நான் देखकर, உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே और मैं तेरे से उठाए ले जाने से நான் पहले உனக்கு என்ன செய்ய வேண்டும், मैं வேண்டியது என்ன, मैं तेरे लिए क्या करना, तेरे क्या आवश्यकता है, கேள் என்றான். वो मांग कर कर कहा। அதற்கு எலிசா, उसके लिए एलिसा ने உம்மிடத்தில் உள்ள और तेरे पास में का ஆவியின் வரம் आत्मा की எனக்கு वरदान இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். मुझे दुगना गुना चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மூன்றாவது, और जो तीसरा, என் ஆவி मेरी आत्मा இரட்டிப்பான வரத்தினாலே நிரம்பி இருக்கணும். दुगना गुना वरदान से भरे हुए रहना है। என் ஆவி और मेरी आत्मा இரட்டிப்பான வரத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். दुगना गुना वरदान से भरे हुए रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். पवित्र परमेश्वर के पवित्र नाम की महिमा ஓ हो। நம்முடைய ஆவி तो हमारी आत्मा வரங்களினாலே நிரம்பி இருக்கணும். वरदानों से भरे हुए रहना है, அதான் இரட்டிப்பான வரம். वो भी दुगना गुना वरदान। எலிசா விரும்பினார். एलिसा ने चाहा, அப்போ எலியா तब एलिया சோத்திரம் சாதாரண வரம் தான் பெற்று இருந்தார். वो केवल साधारण सा वरदान पाया हुआ था, எலிசாவோ लेकिन ये एलिसा जो है இரட்டிப்பான வரங்களை பெற்று இருந்தார். वो दुगना गुना वरदान को प्राप्त कर लिया। இரட்டிப்பான வரங்கள். दुगना गुना वरदान। சோத்திரம். எலியா எதை செஞ்சாரோ और एलिया ने जो जो काम किए, அதெல்லாம் எலிசா 2 மடங்கு செஞ்சார். और वो सब कामों को एलिसा ने दुगना गुना किया। இயேசு வருகிற பொழுது तो यीशु जब आएंगे, என்னுடைய ஆவி मेरी आत्मा வரங்களினாலே वरदानों से, இரட்டிப்பான வரங்களினால் நிரம்பி இருக்கணும். दुगना गुना वरदानों से भरे हुए रहना है। நான் ஆண்டவர் சொன்னா, वही परमेश्वर ने कहा, என்னை விசுவாசிக்கிறவன் मुझे विश्वास करने वाला என்னை பார்க்கிலும் वो मुझसे भी बढ़कर பெரிய
காரியங்களை செய்வான் वो என்றார். बड़ी कार्य को करेगा करके कहा। என்னை விசுவாசிக்கிறவன் मुझे जो विश्वास करता है என்னை பார்க்கிலும் वो मुझसे भी बढ़कर பெரிதான காரியங்களை செய்வான். वो बड़े प्रकार के कार्य को करेगा। சாதாரணமான காரியங்கள் அல்ல, वो साधारण प्रकार के कार्य नहीं, பெரிதான காரியங்களை செய்வான். वो बड़े कार्य को करेगा நினைப்பவருக்கு வேண்டோருக்கு அதிகமாக செய்வான். और सोचने से मांगने से बड़े कार्य को करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा அப்போ हो। நம்முடைய ஆவி तो हमारी आत्मा வரங்களை நான் நிரம்பி இருக்கணும். वरदानों से भरे हुए रहना है। கிருபை வரங்கள் நிரம்பி இருக்கணும். जो कृपा वरदानों से भरे हुए रहना है। போதிக்கிற வரங்கள் நிரம்பி जो இருக்கணும். शिक्षा की वरदानों से भरे हुए रहना சுகம் है। அளிக்கிற வரங்கள் நிரம்பி जो இருக்கணும். चंगाई भरे हुए वरदान से भरे हुए रहना है। சோதர வாழ்க்கையில तो जीवन में சோதர நன்மையான வரங்கள் நிரம்பி இருக்கணும். भलाई प्रकार के वरदानों से भरे हुए रहना है। சீஷர்கள் நிரம்பி இருந்தார்கள். चेले लोग भरे हुए थे, அப்போஸ்தலர்கள் நிரம்பி இருந்தார்கள். प्रेरित लोग भरे हुए थे, பரிசுத்தவான்கள் நிரம்பி இருந்தார்கள். पवित्र लोग भरे हुए थे। வரங்களில் நிரம்பி இருக்கணும். तो वरदानों से हम भरे हुए रहना है। அப்ப இயேசு பாப்பார், यीशु जब देखेंगे அபிஷேகத்தை கொடுத்தேனே, अभिषेक को मैंने दिया, வரங்களை தந்தேனே, मैंने वरदानों को அந்த दिया, வரம் பெருகி இருக்கா? वो वरदान बड़ा है क्या? பெருகவே அந்த வரங்களை பெருகணும். उस वरदान में बढ़ोतरी पाना है। ஒருத்தனுக்கு ஒரு தலந்து கொடுத்தாரு, उसने एक को एक सिक्का दिया परमेश्वर, ஒருத்தன் ஒரு தலந்து கொடுத்தாரு, एक सिक्के को परमेश्वर ने दिया, இன்னொருத்தர் ரெண்டு தலந்து கொடுத்தாரு, और दूसरे को 2 सिक्का दिए, இன்னொருத்தர் 5 தலந்து और கொடுத்தாரு, तीसरे को 5 सिक्के दिए, ஒரு வரத்தை கொடுத்தாரு, और 1 सिक्के को दिए, 2 வரத்தை கொடுத்தாரு, 2 वरदान को दिए, 5 வரத்தை கொடுத்தாரு. 5 वरदान को दिए। 5 வரம் பெற்றவன், जो 5 वरदान पाया 5 हुआ, தாளந்து பெற்றவன், जो 5 सिक्के को पाया हुआ, இன்னும் 5 சம்பாதித்தான். और भी 5 को कमाया, 2 பெற்றவன், और जो 2 पाया, இன்னும் 2 பெற்றான். और 2 उसके द्वारा தன் पाया। இடத்தில் இருக்கிற अपने पास रहने वाला வரங்களை जो वरदानों பெருக को பண்ணினான். उसने बढ़ोतरी किया ஆனா उसमें, ஒரு தலந்து வாங்கினவனோ लेकिन 1 सिक्का को जो लिया அதை था பூமிக்குள்ள புதைத்து வைத்தான். वो पृथ्वी में फंसा के रखा, பூமிக்குள்ள புதைத்து வைத்தான், और पृथ्वी में दफना के रखा, மண்ணுக்குள்ள புதைத்து வைத்தான். मट्टी में दफना कर रखा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा இந்த हो। நாட்களிலே तो इस दिनों में நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய हम पाने वाले இந்த நாட்களிலே इस दिनों में வரம் பெருகிட்டே இருக்கணும். हाँ वरदान बढ़ते रहना है, ஜெபங்கள் பெருகிட்டே இருக்கணும், प्रार्थना बढ़ते रहना है, விசுவாசம் பெருகிட்டே இருக்கணும், विश्वास बढ़ते रहना है, அன்பு பெருகிட்டே और இருக்கணும், प्रेम बढ़ते रहना है, நம்பிக்கை பெருகிட்டே இருக்கணும், भरोसा बढ़ते रहना है, எல்லாம் பெருகிட்டே இருக்கணும். सभी कुछ बढ़ते रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की அப்ப இந்த महिमा। நாட்களிலே तो इस दिनों में என் ஆவி मेरी आत्मा பரிசுத்த ஆவியினாலே पवित्र आत्मा से நிரம்பி இருக்கணும். वो भरे हुए रहना है, என் ஆவி और मेरी आत्मा கனிகளினாலே फलों के द्वारा நிரம்பி இருக்கணும். भरे हुए रहना है, என் ஆவி और मेरी आत्मा இரட்டிப்பான வரத்தினாலே दुगना गुना भलाइयों நிரம்பி से இருக்கணும். वरदानों से भरे हुए रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा ஸ்தோத்திரம். हो। 4வது பார்க்கிற பொழுதும் और चौथा हम देखते समय ஸ்தோத்திரம் மத்தேயுவின் சுவிசேஷம் मत्ती की सुसमाचार 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय 24வது வசனத்தை வாசிப்போமானால் उसका हम 24वां वचन அங்கே पढ़ते समय சொல்லப்பட்டு இருக்கிறது. वहां पर लिखा गया है, ஸ்தோத்திரம். பரிசேயே जो फरीसी அதை கேட்டு उसे सुनकर இவன் பிசாசுகளின் தலைவனா? क्या दुष्ट आत्मा का सरदार है? ஸ்தோத்திரம். பெசேபினாலே பிசாசுகளை துரத்துகிறானா? क्या जबूल के सहायता बिना मैं दुष्ट आत्मा को भगाता हूं क्या? மற்றபடி அல்ல என்றார்கள். हाँ, दूसरे किसी बातों से नहीं। அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு ஊமையான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். जब दुष्ट आत्मा पकड़ा हुआ किसी गूंगे को उसके पास ले आए, குருடு ஊமையானவனை जो अंधा और गूंगा को பேசக்கூடாது இருந்தான், जो नहीं बोलने वाला था, அவனை சுஸ்தமாக்கினார். और उसे चंगाई किया, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். और सभी लोग अचंभित हो गए, தாவீதின் குமாரன் தானே ये तो दाऊद का पुत्र है। எல்லாம் சொன்னார்கள். ऐसा सभी लोग ने कहा। அப்போ நான் அவருடைய என் ஆவி तो मेरी आत्मा சுத்த ஆவியினாலே पवित्र आत्मा के द्वारा பிசாசுகளை துரத்த கிருபை வேணும். शैतान को भगाने के लिए जो कृपा அப்போ चाहिए, இயேசுவானவர் तो यीशु मसीह சுத்த ஆவியினாலே वो पवित्र आत्मा के द्वारा பிசாசுகளை துரத்தினார், शैतानों को भगाया நோய்களை துரத்தினார். और आत्माओं को भगाया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப இந்த महिमा। நாட்களிலே तो इस दिनों में நாம் हम जो है அவருடைய ஆவி एक ही आत्मा சுத்த ஆவியினாலே पवित्र आत्मा के द्वारा பிசாசை துரத்திட்டே இருக்கணும். शैतान को भगाते रहना है। பிசாசு நம்ம கண்டு ஓடணும். हाँ, शैतान हमको देखकर भागना है, நம்ம பட்சம் வரக்கூடாது. हमारे पक्ष में नहीं आना है। ஹல்லேலூயா. हालेलुया। பிசாசு பேதுரு கண்டு ஓடுச்சு, हाँ, शैतान जो है पतरस को देखकर भागा, பவுலை கண்டு ஓடுச்சு. पौलुस को देखकर भागा। சீசல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது जब चेले लोग प्रचार कर रहे थे, பிசாசெல்லாம் விலகி போச்சு. शैतान सब दूर हट के भागे। இதே போலதான் उसी तरह ही நமக்குள்ள हमारे अंदर பிசாசுகள் துரத்தக்கூடிய
அபிஷேகம், शैतान को भगाने वाले प्रकार के என் अभिषेक ஆவி और मेरी आत्मा பிசாசுகளை துரத்தக்கூடிய அபிஷேக கிருபை வேணும். और शैतान को भगाने वाले प्रकार के अभिषेक कृपा चाहिए। அப்படிப்பட்ட ஆவி நமக்கு வேணும். तो उस प्रकार की आत्मा हमारे लिए இயேசு चाहिए। வருகிற போது तो जब यीशु आएंगे என் ஆவி मेरी आत्मा பிசாசுகள் துரத்தக்கூடியதா இருக்க வேண்டும். हाँ शैतान को भगाने वाले समान रहना चाहिए வியாதிகளை குணமாக்கக்கூடியதா இருக்க வேண்டும். और जो बीमारियों को चंगा करने वाले समान रहना கட்டுகளை चाहिए, அறுக்கக்கூடியதா இருக்க जो வேண்டும். बंधनों को काटने वाला समान रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இயேசு வருகிற போது तब जब यीशु என் आएंगे ஆவி मेरी आत्मा பரிசுத்த ஆவியினாலே पवित्र आत्मा के நிரம்பி द्वारा இருக்கணும். वो भरे हुए रहना है। இயேசு வருகிற போது यीशु जब आएंगे என் ஆவி मेरी आत्मा கனிகளினாலே जो फलों के द्वारा நிரம்பி இருக்கணும். वो भरे हुए रहना है। இயேசு வருகிற போது यीशु जब என் आएंगे ஆவி मेरी आत्मा இரட்டிப்பான வரங்களினாலே दुगना गुना भला वरदान நிரம்பி से இருக்கணும். भरे हुए रहना है। என் ஆவி और मेरी இயேசு आत्मा வருகிற போது यीशु जब आएंगे பிசாசுகளை துரத்தக்கூடிய கிருபைகளை பெற்றிருக்கும். और शैतान को भगाने वाले कृपा को भरा हुआ रहना है। எல்லாரும் துரத்த முடியாது, எல்லாரும் துரத்த முடியாது. और सभी लोग नहीं भगा पाएंगे। அதான் ஒருத்தன் वही एक जो है பேதுரு துரத்துறான், पतरस भगा रहा है, பவுல் துரத்துறான், पौलुस भगा रहा அப்ப है, நானும் துரத்தணும். तो मैं भी भगाना है। ஓடுறான் हाँ वैसे उनके पास जाता है। பிசா சொல்றான், हाँ शैतान कहता है பவுலே அறிவேன், मैं पौल को भी जानता हूँ பவுலின் தேவனை இயேசுவை அறிவேன். और पौलुस का परमेश्वर यीशु को भी जानता யாரியா? हूँ। तू कौन है? குடலை உருக்கிட்டு பாரு, हाँ उसका हथेली सूख गया, குடலை उरुकी माला போட்டு. हथेली सूख कर वो माला डाल दिया। हालेलुया। हालेलुया। ஆகினால इसलिए எல்லாரும் பேய் ஓட்டலாம், सभी लोग भूत भगा सकते हैं, எல்லாரும் நோய் குணமாக்கலாம், सभी लोग रोग चंगा कर அது सकते हैं। முடியாது. वो नहीं होगा। ஹல்லேலூயா. हालेलुया। என் ஆவி मेरी आत्मा பிசாசுகளை துரத்தக்கூடிய கிருபை வேணும். शैतान को भगाने वाला कृपा चाहिए, அந்த கிருபை பெற்றுக்கணும். वो कृपा को प्राप्त அப்ப करना இயேசு है। வருகிற तो போது यीशु जब என் आएंगे ஆவி குற்றமற்றதா இருக்க வேண்டும். मेरी आत्मा वो निर्दोषी रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஐந்தாவது பார்க்கிற போதோ पांचवा हम देखते समय ஸ்தோத்திரம் எபேசியர் புஸ்தகம் एफेसी किताब 6ஆம் அதிகாரம் उसका 6वां अध्याय 18வது வசனத்தை வாசிப்போமானால், उसका 18वां वचन पढ़ते எந்த समय சமயத்திலும் और हर समय पर சகலவிதமான வேண்டுதலோடும் और सभी प्रकार के प्रार्थना से और विनंतियों से ஆவியினாலே ஜெபம் பண்ணி, आत्मा में प्रार्थना कर कर என் ஆவி तो मेरी आत्मा எந்த சமயத்திலும் कौन से भी समय पर பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். पवित्र आत्मा के द्वारा प्रार्थना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा என் हो। ஆவி तो मेरी எந்த आत्मा நேரமும், कौन से भी समय पर அது பகலாகலாம், वो सुबह हो सकता அது है, பகலா இருக்கலாம், वो सुबह हो सकता இரவா है, नहीं இருக்கலாம், तो रात हो सकता है, சோத்திரம் அதிகாலையுமே नहीं இருக்கலாம், तो बोर के समय हो सकता है, சோத்திரம் துக்க நேரமா नहीं இருக்கலாம், तो दुख का समय हो सकता है, சோத்திரம் கஷ்டத்தின் நேரமா नहीं இருக்கலாம், तो कष्टों के समय हो सकता है, பாடுகள் மத்தியில और இருக்கலாம், परिश्रम के समय हो सकता है, சந்தோஷத்தின் மத்தியில और இருக்கலாம். खुशी के समय हो எந்த सकता है। நிலைமையில் இருந்தாலும், कौन से भी स्थिति में हो ना எந்த சூழ்நிலை हो, और இருந்தாலும் कौन से भी परिस्थिति में क्यों ना பரிசுத்த हो, ஆவியினாலே पवित्र आत्मा के द्वारा நிரம்பி ஜெபம் பண்ணணும். हम भर कर प्रार्थना என் करना है। ஆவி मेरी आत्मा சோர்ந்து போக கூடாது, वो निराश नहीं என் होना है। ஆவி मेरी आत्मा பின்வாங்கி போக जो கூடாது, पीछे नहीं हटना है, ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ண जो வேண்டும். आत्मा में भर कर प्रार्थना करना है। பேதுரு ஜெபம் பண்ணினா, पतरस ने प्रार्थना किया, பவுல் ஜெபம் பண்ணினா, पौलुस ने प्रार्थना किया, சிறைச்சாலையில் இருக்கிற ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணினா, जो बंदीगृह में रहकर आत्मा में भर कर கட்டு प्रार्थना किया, உடைபட்டு போச்சு. सभी बंधन टूटने लगे। தானியேல் ஜெபம் பண்ணினா, दानियेल ने प्रार्थना किया, ஆவியில ஜெபம் பண்ணினா, आत्मा में प्रार्थना किया, சிங்கம் அடைபட்டு போச்சு. और सिंह का मुंह बंद किया गया। ஆதி சபையார் आदि कलिसिया वाले உபத்திரத்து பத்தி ஜெபம் பண்ணினார்கள். अपने उपद्रव में वे लोग प्रार्थना किए சிறைச்சாலை அசைய ஆரம்பித்து और விட்டது. बंदीगृह भी हिलने लग गया था। பேதுரு விடுவிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். पतरस उसके द्वारा छुटकारा गया हुआ समान दिखाई दिया। அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணினார்கள், जो आदि प्रेरित लोग ने प्रार्थना ஆவியினால் की, நிரப்பப்பட்டார்கள். वे आत्मा में भरे गए। அப்ப பரிசுத்த ஆவியினால तो पवित्र आत्मा எந்த के द्वारा சூழ்நிலையிலும், कौन से भी परिस्थिति में, எந்த நிலைமையிலும் कौन से भी समय पर நாம் ஜெபிக்கிறவளா இருக்கணும். हम प्रार्थना करने वाले समान रहना இயேசு है। வருகிற போது जब यीशु जब आएंगे என் ஆவி मेरी आत्मा பரிசுத்த ஆவியினாலே पवित्र आत्मा के நிரம்பி द्वारा ஜெபிக்கணும். भर कर प्रार्थना करना है। ஹல்லேலூயா. हालेलुया। யோசித்து பாருங்க, आप सोच कर देखिए, இந்த 5 அனுபவம் ये 5 अनुभव என் ஆவியில இருக்கா? मेरी आत्मा में है क्या? என் ஆவி तो मेरी आत्मा அவர் வருகிற போது वो जब आएंगे பரிசுத்தால் நிரம்பி இருக்கணும். पवित्र आत्मा से भरे हुए என் रहना है। ஆவி मेरी आत्मा கனிகள் நிரம்பி இருக்கணும். फलों से भरे हुए रहना है। என் ஆவி मेरी आत्मा இரட்டிப்பான வரத்தினால் நிரம்பி இருக்கணும். दुगने गुने वरदानों से भरे हुए रहना है। என் ஆவி मेरी आत्मा பிசாசுகள் துரத்தணும். शैतानों को भगाना है। என் ஆவி और मेरी आत्मा சோத்திரம் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் जीवन में
में कोई भी स्थिति में ஆவியில நிரம்பி ஜெபமா आत्मा में भरकर प्रार्थना करना है। 5 அனுபவம் இருக்குமானா ये 5 अनुभव होगा तो இயேசு வருகிற போது यीशु जब आएंगे குற்றமற்றவளாய் காணப்படும். हम निर्दोषी दिखाई देंगे, நம்ம ஆவி குற்றமற்றதா இருக்கு. हमारी आत्मा निर्दोषी दिखाई देगा। இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். इस प्रकार के जीवन को अर्पण கர்த்தர் करेंगे, உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद எல்லாரும் करेगा। ஜெபமா. सभी लोग प्रार्थना करेंगे। நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே உம்முடைய கிருபை பெரியது. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசுநாதா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐஷலா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை 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 கிருபை. பிரைஷலா அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஷலா மீனா நாமா தூராராபா பௌரி காமா. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ அன்பினாலேந்து அலங்கரியோ, அன்பினாலேந்து அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரையாக கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரையாக கொண்டு நடத்துமே. செபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோண்டோ துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் ஜெப வீரனே, துதிக்க தோண்டோ துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அலங்கரியோ. அன்பினாலேந்து அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரையாக்க நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியாரையாக்க நடத்துமே. மனதை புதிதாக்க மன்னவனே, மறுரூபமாக்குமையா. மனதை புதிதாக்க மன்னவனே, மறுரூபமாக்குமையா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. எங்கள் ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. ஆட்கொண்டு எங்களை அப்பா
தூயாவியான எங்கள் அன்பு தெய்வமே நடத்துமே நல்லாண்டவரே சோதரம் 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 எல்லாரும் கத்தரை சோதரிப்போ சோதரம் சோதர மாலை வேலைக்கா சோதரிப்போ மட்டுமா ஜெபிக்க अभी तक प्रार्थना करने வேதத்தை தியானிக்க शास्त्र को ध्यान करने के लिए ஆராதனை கிருபைக்காக किए हुए उपकारों के लिए கர்த்தரை சோதரிப்போ परमेश्वर की स्तुति करेंगे स्तुतियों स्तुतियों அவர் வருகிற போது वो जब आएंगे ஆவி குற்றமற்றதா இருக்க வேண்டும். आत्मा निर्दोषी रहना है என் ஆவி मेरी आत्मा பரிசுத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். पवित्र आत्मा से भरे हुए रहना என் ஆவி है और मेरी आत्मा கனிகள் நிரம்பி இருக்க வேண்டும். फलों से भरे हुए रहना है என் ஆவி और मेरी आत्मा இரட்டிப்பான வரத்தினாலே दुगुना गुना वरदानों से நிரம்பி இருக்க வேண்டும். भरा हुआ रहना है என் ஆவி और मेरी आत्मा விசுவாசிகளை துரத்தக்கூடிய கிருபையினால் நிரம்பி இருக்க और வேண்டும். शैतानों को भगाने वाले कृपा से भरे हुए रहना है என் ஆவி और मेरी आत्मा சுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க और पवित्र आत्मा से भरकर प्रार्थना करने के लिए ஆவியான அனுக்கிரகம் செய்யும். परमेश्वर पवित्र आत्मा अनुग्रह करना है இப்படிப்பட்ட அனுபவத்தை தந்து इस प्रकार के अनुग्रह ஒவ்வொரு देकर ஆசீர்வதிக்கும்படியா हर एक को आशीर्वाद करने के எல்லாம் கர்த்தரை लिए ஸ்தோத்திரிப்போம். इसके लिए सब परमेश्वर की स्तुति करेंगे स्तोत्रम, स्तुतियों स्तुतियों எல்லா விசுவாச தேவ பிள்ளைகளை और सभी विश्वासी बच्चों को வேலெடுத்து பாதுகாக்கும்படியா बाड़ा बांध कर रक्षा करने के लिए எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर की स्तुति करेंगे स्तोत्रम, स्तुतियों 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 தீமைக்கு தீங்குக்கோ सारे बुराई और எல்லா विपत्तियों से கொள்ள நோய்களுக்கும் और सारे महामारी से வியாதிக்கு விலக்கி और பாதுகாத்து सारी बीमारियों से குடும்பம் बचा कर குடும்பமாய் रक्षा காக்க करने முடியா परिवार परिवार रक्षा किया जाने எல்லாம் के கர்த்தரை लिए ஸ்தோத்திரிப்போம். इसके लिए सब परमेश्वर की स्तुति करेंगे சோத்திரம் 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 ஆங்காங்க பலவீனமா இருக்க பிள்ளைகளை और जो यहाँ वहाँ निर्बलता से जो लोग கர்த்தர் हैं இறங்கி அனுக்கிரகம் செய்து परमेश्वर उतर कर अनुग्रह सुखते करने के लिए கொடுக்கும்படியா. सुख को देने के लिए எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर की स्तुति करेंगे சோத்திரம் சோத்திரம் சேஷமா இந்த ராஜா சவுனுக்கு विशेषता से राजा भाई को பூர்ணமான சுகத்தை கொடுக்கணும். पूरी तरह की चंगाई देना है டேவிஸ் தகப்பனா இருக்கு और डेविस उनके पिताजी को பூர்ணமான சுகத்தை கொடுத்து पूरी तरह की चंगाई देना கர்த்தர் है ஆசீர்வதிக்கும்படியா. परमेश्वर आशीर्वाद करने के எல்லா लिए மரண கட்டுகளை விலக்கி सारे मौत के बंधनों से வியாதி हटाकर கட்டுகளை விலக்கி बीमारी के बंधन से सुख बचाकर கொடுக்க முடியும். सुख को देने के लिए எல்லாம் சோத்திரம் பண்ணி கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். सब स्तुति के थोड़ा देर प्रार्थना करेंगे நல்ல ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இறங்கட்டும் தகப்பனே இறங்கட்டும் பரிசுத்த பிதாவே சோத்திரம் இறங்கட்டும் 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 கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் கிருபை இறங்கட்டும் பூர்ணமான சோத்தை தார் பூர்ணமான சோத்தை தார் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் கத்த ஜபத்தை சோதரிப்போம் சோத்திரம் சத்தத்தை கிடக்க எல்லா பிள்ளைகளும் ஆசுவத்தை பாதுகாக்கும்படி சோதரிப்போம். स्तुति धन्यवाद हमारे स्वर्गीय परमेश्वर आपकी धन्यवाद करते प्रभु इस आशीर्वाद पाए हुए शाम के समय में फिर से आपके चरणों में हमें इकट्ठा किया हुआ आपकी कृपा के लिए धन्यवाद प्रभु इस दिनों में हमारे आत्मा प्राण शरीर किस प्रकार निर्दोषी रहना है कर प्रभु आप हमसे बातें करके हमें सिखा कर आ रहे हुए कृपा के लिए धन्यवाद इस दिनों में इस 11वां भाग में प्रभु लगातार हमारे आत्मा किस प्रकार होना है कर आपने हमें सिखाए हुए आपके शब्दों के लिए आपके वचनों के लिए धन्यवाद प्रभु हमारी आत्मा आपकी पवित्र आत्मा से भरे हुए रहना है प्रभु हमारी आत्मा एक फलदायक आत्मा के सारे फलदायक अनुभव से भरे हुए रहना है प्रभु हमारी आत्मा परमेश्वर यीशु प्रभु स्तुति धन्यवाद करते राजा आपकी आत्मा के फलों से और आपके दुगना गुना वरदानों से भरे हुए रहना है प्रभु और हमारी आत्मा शैतानों के सारे बंधनों को भगाने वाले कृपा के आत्मा से भरे हुए रहना है प्रभु और हमारी आत्मा निरंतर चाहे कोई भी स्थिति में आत्मा में भरकर हमें प्रार्थना करना है प्रभु इस प्रकार के अनुभव में हमें चलाइए प्रभु इस दिनों में देव सुंदर वचनों के अनुसार आवाज सुनने वाले प्रत्येक लोग इसे पालन कर लगातार इसके अनुसार चलकर अपने आत्मा को निर्दोषी ठहराने के लिए हर एक दिन इसके अनुसार चलने के लिए हमें सहायता कीजिए प्रभु लगातार केवल आपकी ही नाम की महिमा हो सारे आदर और महिमा आपके हाथ में सौंपता हो प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं हमारे प्यारे पिता आमीन ஆத்மாவே கர்த்தரேஷ் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே கர்த்தர் சகல மகளம் ஆமென் அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்